கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுகமாக்குற தேவன். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய எந்த வியாதியானாலும் சுகமாக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஆனால் நாம் சுகம் பெற வேண்டுமானால் சில காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாம் எல்லா நோய்களுக்கும் சுகம் பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால்தான் நாம் தெய்வீக சுகத்தை பெற்று அனுபவிக்க முடியும். நாம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளத்தின் அருகே 38 வருடமாக வியாதியாயிருந்த ஒரு மனுஷன் படுத்திருந்தான். இயேசு அவனை பார்த்த பொழுது அவன் அருகே சென்றார். இந்த மனுஷனை நாம் சற்று ஆழமாக சிந்திப்போமானால் 38 வருட வியாதி, அதாவது மனுஷனின் ஆயுள் காலத்திலே பாதி என்று சொல்லலாம். அவ்வளவு வருட வியாதியிலையும் அந்த குளத்தின் அருகேதான் படுத்திருந்தான். எதற்கென்றால் என்றைக்காவது எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு விசுவாசம். 38 வருடம் காத்திருக்குதல் என்பது ஒரு சாதாரண விஷயமே அல்ல, மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். இந்த காத்திருத்தல் அது விசுவாசத்தோடு கூடியதாய் இருந்தது. எனக்கு சுகம் கிடைத்தாலும் சரி, சுகம் கிடைக்காவிட்டாலும் சரி, அங்கே நான் படுத்திருக்கிறேன் என்று படுக்கவில்லை. கேட்டார், நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது 7ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்கு உள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி என்றான். இருந்து அந்த மனுஷன் தன்னைத்தான் நடக்கிறதற்கு முடிந்த ஒரு மனிதன் தான். ஆனால் வேகமாக நடக்க முடியவில்லை. ஆனாலும் இந்த மனிதன் எங்கும் போகவில்லை. அந்த குளத்தின் அருகேதான் 38 வருஷமாய் காத்திருந்தான். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் பெரியது. காலங்களை பார்க்கவில்லை. என்றைக்காவது தேவன் எனக்கு சுகம் தருவார், நானும் சுகம் பெறுவேன் என்ற ஒரு ஆழமான ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு அங்கே வந்த பொழுது அந்த மனுஷனை பார்த்து, நீ அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு, அங்கே அவன் படுத்திருக்கிறதே அவனுக்கு சொஸ்தமாக வேண்டும் என்ற விருப்பத்தினால்தான் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசு திரும்பவும் அதை கேட்கிறார். இதிலிருந்து நாம் நம்முடைய வியாதிகளிலிருந்து வெளியே வருவதற்கு, சுகம் பெறுவதற்கு நாம் விருப்பமுடையவர்களாயிருக்க வேண்டும். சில சின்ன சின்ன வியாதிகள் இருந்துட்டு போட்டும் என்று விடக்கூடாது. அல்லது இது சில வியாதிகள் நாள் முழுதும், ஆயுசு முழுதும் எனக்கு இப்படிதான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கக்கூடாது. என்றைக்காவது இயேசு எனக்கு சுகம் தருவார் என்ற ஒரு அசையாத ஒரு விசுவாசமும் விருப்பமும் நமக்கு காணப்பட வேண்டும். நானும் சுகம் பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நமக்கு கண்டிப்பாக காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது இயேசுவிடத்தில் அந்த மனிதன் சொல்லுகிறான், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை அங்கே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அப்படி நான் அங்கே போய் சேர்ந்தாலும் நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் இறங்கி விடுகிறான் என்றார். தேவதூதன் பெதஸ்தா குளத்தை கலக்கும் போது முதலில் இறங்குறவர்கள் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகம் கிடைக்கும். இதிலிருந்து தேவனுக்கு எப்பேற்பட்ட வியாதியையும் சுகமாக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இவ்விதமாக அந்த மனுஷன் சொன்னோனே இயேசு சொன்னார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த மனுஷன் நான் எப்படி எழும்புவேன் என்று நினைக்க, அவன் எழும்பினான், படுக்கையோடு எழும்பி நடந்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நாம் சுகம் பெற வேண்டுமா, இடத்திலிருந்து எதையாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, நாம் காத்திருத்தல் அவசியம், விசுவாசம் அவசியம், விருப்பம் அவசியம், கீழ்ப்படிதல் கர்த்ததாமே அவைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் தெய்வீக சுகங்களையும் விடுதலைகளையும் பெற்று உமக்கண்டு சாட்சிகளாய் வாழ கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை
உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.